என்னுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய வாட்டரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி தாக்கங்கள் வந்து ஏற்படுது. அப்படி இல்லைன்னா புதுசாக செடிகள் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா ரூட் ராட் வந்து ஏற்பட்டு செடிகளே இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருது. ஸோ அதை வந்து தவிர்க்கக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்டரிங் கொடுக்கறதுல ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செடிகளுக்கு வந்து நம்ம கரெக்டாக தான் தண்ணி கொடுக்குறோமா இல்லை எப்போ தண்ணி தேவைப்படுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாயில் பெட் தான். இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரூட் அடிப்படாத அளவுக்கு கொஞ்சம் மண்ணை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மண்ணில் வந்து ஈரத்தன்மை இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா மேலே சாயில் பெட் வந்து ட்ரையாக இருக்கும், ஆனால் வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மை வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ சாயில் வந்து நல்லா ட்ரை ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணியை வந்து கொடுங்க. அடுத்தது இந்த வாட்டரிங்கில் வந்துட்டு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் கண்டிஷன்ஸ் தான். ஸோ வெதர் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ நீங்கள் காலையில் ஒரு தடவை, ஈவினிங் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, நீங்கள் நல்லா டெரஸில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லாவே ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி சென்னை அந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 2 டைம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து தண்ணி வந்து கொடுத்துக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செடியினுடைய ஏஜ். நீங்கள் வச்சு இப்போ தான் புதுசாக செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கரெக்டான அளவு தான் தண்ணி வந்து கொடுக்கணும். அதே போல் ரொம்ப ஏஜ்டாக ஆகிடுச்சு, நீங்கள் வச்சு ஒரு 2-3 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரூட் டெவலப்மெண்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து நல்லாவே கொடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸோட சைஸ் தான். சைஸ் நல்ல க்ரோத் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன ரோஸ் செடியை தான் நான் வந்து வாங்கி வச்சேன். நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்பேன், இந்த 20 ரூபா 30 ரூபா ரோஸ் செடி கூட நல்லாவே க்ரோத் பண்ணி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன செடியாக தான் வாங்கி வச்சேன். பட் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஸோ ரோஸோட சைஸை பொறுத்தும் நீங்கள் தண்ணியை வந்து கொடுக்கக்கூடிய அளவை வந்துட்டு வந்து கொடுத்துக்கலாம். சின்ன செடியாக இருந்தது அப்படின்னா ஒரு 250 ml மட்டும் கொடுக்கறது. அதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பெரிய செடியாக இருக்குது அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு வரைக்கும் தண்ணி வந்து கொடுத்துக்கலாம். வீக்லி 1 or 2 டைம்ஸ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி வந்து இலைகள் மேலே வந்து சூரியன் வரத்துக்கு முன்னாடி அந்த காலை வேளையில் தண்ணி நல்லா ஜில்லுனே இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து தாராளமாக இலைகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நல்லா கழுவி விட்ட மாதிரி நீங்கள் பண்ணி விடலாம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடரு, சில பூச்சிங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, த்ரிப்ஸு, ஏபிட்ஸு, இந்த மாதிரியான பூச்சி தாக்கங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் பண்ணுறதை விட வீக்லி 2 வந்து நீங்கள் பண்ணிங்கனாவே போதுமானதாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு பூச்சியினுடைய தாக்கங்கள்னா வேறு ஃபங்கல் அட்டாக் மாதிரி செடிகள் ஏற்படக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது, காலைல பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபுல் ஒரு 6 மணிக்கு மேலே பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஒரு 4 to 5 o'clock நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது, நான் வந்து தண்ணி அதிகமாக தான் கொடுக்குறேனா இல்லை வந்து கம்மியாக தான் கொடுக்குறேனா அப்படிங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் நிறமாக வந்து மாறிட்டு வரும். ஓவர் வாட்டரிங்காக இருந்ததுன்னா மஞ்சள் நிறமாக ஆகிட்டு அந்த இலைகளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்கள் வாட்டர் வந்து கொடுக்குற அளவு வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இலைகள் வந்து நல்லா வெளிரி போன மாதிரி மஞ்சள் ஆகி அப்படியே ட்ரை ஆகிட்டும், கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா காஞ்சி போன மாதிரி ஆகிடும் இலைகள். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்கள் செடிகள் நீங்கள் ஓவர் வாட்டரிங் தான் பண்ணுறீங்களா இல்லை வந்து தண்ணியே கொடுக்காமல் இருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த 2 விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த தண்ணி கொடுக்கறதுல வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பாட்டில் வச்சுருக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் நிலத்திலேயே கூட நீங்கள் செடியை வச்சுருக்கலாம். எப்படி வச்சுருந்தாலும் அந்த வேர் நல்லா நனையிற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியை வந்து கொடுங்க. கம்மியாக தான் கொடுக்கணும், ரொம்ப அதிகமாக கொடுத்தோம்னா ஓவர் வாட்டரிங் ஆகிடுமோ அப்படின்லாம் இருந்தது உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் பாட்டில் வச்சுருக்க பட்சத்தில் வந்து இந்த ட்ரைனேஜ் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக வாட்டர் கொடுத்தாலும் அது வழியே வந்து வெளியாயிடும். ஆனால் நல்ல ரூட் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 days
அட்லீஸ்ட் 3 days ஒன்ஸ்னாச்சும் இந்த ஹாட் வெதருக்கு வந்து நல்லா ரூட் நல்லா நனையிற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து கொடுங்க. அப்போ தான் இந்த ரூட் தண்ணி கொடுக்கும் பொழுது தான் வந்து செடிகள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரோத்தே இருக்காது, அப்படி சுட்டு போன மாதிரி ஆகிடும் செடியே. இந்த வாட்டரிங்கில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஸ் பிளான்ட் வைக்கக்கூடிய அந்த பாட் சைஸ் தான். நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செடிகளுமே மேக்ஸிமம் 12 inch பாட்டில் தான் வந்து வைப்பேன். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்த செடி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அந்த க்ரோயிங் பேக் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய க்ரோயிங் பேக்கில் தான் வாங்கிட்டு இருவேன். ஸோ ரூட் டெவலப்மெண்ட் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், 12 inch பாட்லேயே வந்து வச்சிருவேன். ஒரு சிலர் வந்துட்டு சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து சின்ன பாட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி வந்து கொடுத்துக்கோங்க. நான் முன்ன வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ரூட் வந்து நல்லா நனைச்சி விடுற மாதிரி தண்ணி கொடுங்க, அப்படின்னா தான் வந்துட்டு நல்லா இருக்கும், ரூட் வந்து சுட்டு போகாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதில் முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனேஜ் ஹோல் தான். ஹோல் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும், அதாவது தண்ணி தேங்காத மாதிரி ஒரு வெல் ட்ரைன்டு சாயிலில் வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ரூட் வந்து அஃபெக்ட் ஆகாது, ரூட் ஃபுல்லாக வந்து ஈரம் நனைச்சி விட்ட மாதிரியும் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த பாட் சைஸை பொறுத்தும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தண்ணி கொடுக்கக்கூடிய அளவை வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு 2 தடவை அந்த மாதிரி ரூட் நனையிற மாதிரி நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். நீங்கள் எல்லா சமயமே வந்துட்டு அந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியாகவே நல்லா வந்து தண்ணி வர அளவுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபர்டிலைசர்லாம் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு வெளியே வந்துடும். அதனால் தண்ணி வந்து மேக்ஸிமம் கரெக்டான அளவுலேயே வந்து கொடுங்க. ரூட் நனையிற மாதிரி ஒரு வாரத்தில் 2 தடவை கொடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த பாட்டோட சைஸும் வந்துட்டு பொறுத்து நம்ம வாட்டரிங் கொடுக்கறத நோட் பண்ணிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மல்ச்சிங் தான். கண்டிப்பாக இது வந்து நம்ம தண்ணி கொடுக்கக்கூடிய அந்த அளவும் வந்து கம்மியாகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ரூட் வந்துட்டு இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி அந்த மல்ச்சிங் வந்து பார்த்துக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் இதை பற்றி. நீங்கள் வந்து தேங்காய் நார் பயன்படுத்தலாம், அப்படிலாம் ஆனியன் பீல் வந்து பயன்படுத்தலாம், நல்ல காஞ்சி இலை சருகுகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், மரத்தூள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலனா சிம்பிளாக வந்து நீங்கள் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வந்து மேலே வந்து செடிகளுக்கு மேலே இந்த சைடில் வந்து வேர் அஃபெக்ட் ஆகாத மாதிரி வந்து போட்டு விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன செடியாக இருக்க பட்சத்தில் வந்து நம்ம வெயில் அதிகமாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் தண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேல் இருக்க தண்டு வந்து அஃபெக்ட் ஆகிட்டு அப்படியே காஞ்சிட்டே வந்து செடியே வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ சரியான அளவில் வந்து தண்ணி வந்து கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் செடிகள் வந்து நல்லாவே தளதளன்னு இருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஏதாவது ஒரு ஐடியா என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.